ஹாய் மனிதர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழை இலையில அல்வா செய்ய போகிறோம். அது சூப்பராக இருக்கா, சுவையாக இருக்கா, எப்படி இருக்குன்றது நீங்களே செஞ்சு பார்த்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் சுகர், ஒயிட் சுகர் எல்லாத்து வீட்லையும் இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும், அருமையாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு தலவாழை இலையா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை வெட்டிட்டு நீட்டாக நான் அலசுகிற மாதிரியே தண்ணியில் போட்டு ஜலன்னு அலசி எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி அதில் சாறு அப்படியே வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியில் நல்லா அதை வடித்து, இல்லைன்னா நீங்கள் வடிக்கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஒரு துணியை எடுத்து போட்டு இது வடிச்சிட்ருக்கேன். ஸோ அதே போல் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு துணியிலையோ இல்லை வடியிலையோ போட்டு நல்லா வடித்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நான் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணி வந்து நல்லா நம்ம பச்சை தண்ணியாட்டம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி, வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. எனக்கு அளவு தெரில, ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ரொம்ப கெட்டியாக இல்லை, நார்மலாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்ததே கொஞ்சம் தான், அது இப்படியும் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா பேனில் எடுத்து இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடலாம். ஸோ இப்போ மிக்சிங்க்கு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரி, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதை நான் எப்படி இருக்குன்னு சொல்லி கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்க. சாரி, கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ தான் இந்த வேர்டு நல்லா வருது. ஸோ நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகுது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இல்லைன்னா அப்படி தான் திரியாக வந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி திரியாக வரும். ஸோ அதனால் தண்ணி ஒரு 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 கிளாஸ் அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது லைட்டாக இப்படி சேஞ்ச் ஆகும். இது அட்லீஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அது குக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா திரண்டு வரும்போது தேவையான அளவுக்கு நெய், எண்ணெய் என்ன வேணுமோ ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா அதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் நான் கரண்டிலேயே எல்லாம் தாளித்து கொட்டிடலான்னு சொல்லி தேவையான அளவுக்கு முந்திரி எல்லாமே எடுத்து அதிலே கரைச்சி எடுத்து கொட்டி ஒரு டப்பாவில் போட்டு சூப்பராக எடுத்து வச்சிட்டேன். எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா போண்டா சுட்ட எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் போண்டா ஸ்மெல் வந்தது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு எங்கள் பேபி இதெல்லாம் மனசு நிம்மானான்னு சொல்லி எழுந்து பார்த்துட்டு ஓடி போயிட்டா. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டலான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.